ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வயநாட்டில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி. 2019 2 தொகுதியில் போட்டியிட்டார். இப்போ ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுறாரு, இன்னொரு தொகுதியில் போட்டியிடுவாரா அப்படின்லாம் கேள்வி எழுந்த நிலையில் அது பதில் இல்லாமல் இருந்தது. திடீர்னு கடைசி நேரத்தில் ரேபரேலியில் போட்டியிடுறாரு. கடைசி நேரத்தில் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க? அதுவும் அமைதியை விட்டுட்டு ரேபரேலியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? பாஜக எல்லாருமே இது வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அமைதியில் தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால தான் ரேபரேலியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பிரதமர் உள்ளிட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வயநாட்டிலே இவர் தோல்வி உறுதியே, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்போ இங்கே வந்து ரேபரேலியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 18வது நாடாளுமன்ற தேர்தலினுடைய விவாதம் போவதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான கேள்வியை நீங்கள் கேட்டதற்கு நன்றி. இந்தியா கூட்டணி என்பது உருவாவதற்கு பீகாரில் முதல் கூட்டம் வரும்போதே ஒரு விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் என்ன வந்ததுன்னு சொன்னால், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க 2 பேருமே கொஞ்சம் தூரமாக நின்று முதல் கூட்டத்தில் கலந்துக்கல. அப்படி கலந்துக்காத போது இடதுசாரிகளினுடைய முன்முயற்சியில இந்தியா கூட்டணியில பல கட்சிகளை இணைக்கக்கூடிய ஏற்பாடுகளை சிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் மேற்கொண்டு அது ஒரு நல்ல திசையை நோக்கிய முன்னேற்றத்துல போய்கிட்டு இருந்தது. அப்பவே நம்ம காங்கிரஸ் கட்சியில நம்ம என்ன விவாதம் வந்ததுன்னு சொன்னா, ராகுல் காந்தியை தலைவராக்க வேண்டும், பிரியங்கா காந்தியை தலைவராக்க வேண்டும், சோனியா காந்தி தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில விவாதிக்கப்பட்ட பொருட்களாக இருந்தது. இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் பலவீனமான ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பயணத்தையே பிஜேபி குரல்ல வேணான்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு காங்கிரஸை விட்டுட்டு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பிஜேபியினுடைய வலையில போய் ஜம்மு காஷ்மீர்ல விழுந்த வரலாற வாசகர்கள் இந்த ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இப்ப சமீபத்துல 18வது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க அவர் போட்டியிடுவார் அப்படின்னு கேட்கின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, நீங்க வந்து வடக்கு பகுதியில தோல்வியை தழுவிட்டதுனால பாதுகாப்பா வயநாட்டை தேர்ந்தெடுத்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. பதில் சொல்லாம சிரிச்சுட்டே போயிட்டார். வயநாட்டுல போட்டி யாருக்குன்னா, இந்தியா கூட்டணி உருவாவதற்கு பாடுபட்ட ராஜாவினுடைய மனைவி ஆனி ராஜா, அவங்கதான் வயநாட்டுல கேண்டிடேட்டு. ராஜாவினுடைய இந்திய அரசியல் பயணத்தை பற்றி நான் அதிகமா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய பொறுப்போட காங்கிரசினுடைய தலைமையில எல்லா கட்சிகளையும் வருவதற்கு முயற்சி செய்த ஒரு தலைவர் அவரு. அப்படி இருக்கும்போது நீங்க வயநாட்டில் ஒன்றில் மட்டுமே போட்டியிடுவது சரியா என்ற கேள்வியும், கூட்டணியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து பிஜேபிக்கு ஆதரவாக உங்களுடைய பிரச்சாரம் அமையுமான்னு ஒரு கேள்வியை வயநாட்டுல கேட்டாங்க. அதுக்கும் ராகுல் காந்தி பதில் சொல்லவில்லை. இப்போ சரியான திசை வழியில காங்கிரஸ் கமிட்டியினுடைய லீடர்ஷிப் யோசிச்சு கேரளா ஆன்டி கம்யூனிசம் என்கின்ற பிரச்சாரத்தை கையில் எடுக்கும் காங்கிரஸ் கட்சி, கேரளாவுடைய காங்கிரஸ் கட்சி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எல்லாரையும் அரவணைக்கும். இப்போ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுற மாதிரி பேசினாங்கன்னா அது பிஜேபிக்கு லாபமா அமைஞ்சிடும். இவங்க வடநாட்டுல போட்டியிடலைன்னா அது சரியா வராதுன்ற விவாதம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு டெல்லியில கூடும்போது வந்தது. வேணுகோபால் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, ரேபரேலியில பிரியங்கா காந்தி, அமேதியில ராகுல் காந்தி. ராஜீவ் காந்தியினுடைய அரசியல் பயணத்தில் உதவிகரமாக இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், எலெக்ஷன் ஒர்க்கை பார்த்தவர். அவரை ஒரு தொகுதியில பயன்படுத்தணும். இதுதான் இந்த காங்கிரஸ் கமிட்டியில கார்கே கிட்ட பேசின பேச்சு. ஆனா காந்தி நான் அதுல போட்டியிடலன்னு சொன்னதுக்கான காரணம், அவருடைய வீட்டுக்காரரும் நான் போட்டியிடுறேன்னு வந்தாரு. அது வந்து காங்கிரஸுக்கு சரியான ஆலோசனையா அமையாது. உடனே என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பிரியங்கா காந்தியினுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க தேர்தலில் போட்டியிடவில்லை.
ராகுல் காந்தி வந்து போட்டியிடக்கூடிய ஏற்பாடாக ரேபரலியை, சேஃப்டி பிளேஸ் தான் அது, அமைதியா ரேபரலியான்னு பாத்தீங்கன்னா ரேபரலியை வந்து 12 முறைக்கு மேல ஜெயிச்ச ஒரு தொகுதி. சோ சேஃப்டியா அங்க அவர் போட்டியிடலாம்ன்றது. வயநாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை சரி செய்வதற்கு உதவும் என்ற அடிப்படையில தான் அவர் வயநாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கும் அடிஷ்னலா நீங்க வந்து இப்ப ரேபரலியும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இது பிஜேபிக்கு எதிர்பாராத ஒரு செய்தி, இந்த எதிர்பாராத செய்திய பிஜேபி முறியடிக்கிறதுக்கு என்ன வழி பண்றாங்கன்னு சொன்னா, தோல்வியை ஏற்றுக்கொண்டார்கள். வயநாட்டிலையும் தோத்துருவாரு, அங்கேயும் தோத்துருவாரு. அது வந்து சப்பக்கட்டு கட்டுற ஒரு வாதம் தான். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு பிஜேபி எதிர்பார்க்கல. இப்ப காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு என்பது சரியான முடிவு தான். அமித்ஷா தேர்தல் நேரத்தில் இப்போ தீவிரமாக இருக்கிறாங்க பாஜக. அதில் அமித்ஷா வந்து பேசிய வீடியோ ஒன்றை வெளியிட்டதாகவும், அதில் அமித்ஷா பேசாதது விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் தேர்தல் ஆணையத்தில் பாஜக தரப்பு புகார் கொடுத்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்பாக டெல்லி காவல்துறை வந்து அந்த வீடியோவை பதிவேற்ற கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களெல்லாம் கேட்டிருக்கு. உடனடியாக அதுக்கான அந்த வீடியோவை தடை செய்கிறது மற்றும் அது யார் பதிவேற்றினது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து வேகமான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த அவசர சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு ஒரு கமிட்டியை மாற்றி அமைச்சு இந்த தேர்தல் கமிஷன் அமைச்ச பிறகு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் அமித்ஷாவினுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு தேர்தல் கமிஷன் செயல்படுகின்ற விதம். அது வேற ஒன்றும் இல்லை. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அவர் மீதான குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தெலுங்கானாவுடைய சிஎம்முக்கு கடிதம் அனுப்புறாங்க. நார்மலா இந்த மாதிரி கடிதங்கள் வந்ததுன்னு சொன்னா, சிஎம்முக்கு ப்ரீ ஆக்குபைடு பொசிஷன் இருந்ததுன்னு சொன்னா அவருடைய லாயர் ஆஜரானா போதும். அந்த அடிப்படையில தெலுங்கானாவுடைய சிஎம்முக்கு ஆதரவா அவருடைய லாயர் ஆஜராகி தேர்தல் கமிஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இந்த ரிப்போர்ட்டுடைய கண்டென்ட் என்னன்னு சொன்னா, நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி, அதாவது இவருடைய அமித்ஷாவுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மோசடியின் மூலமாக தேர்தலில் அவருடைய புகழை மங்கச் செய்யக்கூடிய வேலையை தெலுங்கானா முதல்வர் செய்திருக்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கான பதில் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதை பயன்படுத்தியது காங்கிரஸ் அல்ல, காங்கிரஸ் அதை போட்டதா இருந்தா நீங்க சொல்லக்கூடியதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். இது ஏற்கனவே ஒரு சமூக விரோத சக்திகள் அவருடைய சப்ஜெக்ட போட்டிருக்காங்களே ஒழிய சுற்றுக்கு காங்கிரசின் சார்பாகவோ அல்லது தெலுங்கானா சிஎம் சார்பாகவோ விடப்பட்டதல்ல. அதுக்கான விவரங்கள் இதோ இருக்குதுன்னு சொல்லி அந்த தேர்தல் கமிஷன்ல நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. ஆனால் இதே நேரத்தில் தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, ராகுல் காந்தி மோடியை தரக்குறைவாக ஒரு பிரிவினைவாத செயலில் பேசிவிட்டார் என்று மோடி தரப்புல இருந்து மோடியினுடைய கட்சி பிஜேபி கட்சியின் சார்பாக தேர்தல் கமிஷனுக்கு 3 புகார் வருது. இந்த 3 புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷனுடைய கூட இருக்கக்கூடிய 2 செய்தி தொடர்பாளர் தேர்தல் கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொன்னா, பிரிவினையை, மத வித்தியாசங்களை, ஊழலை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொறுப்பில் உள்ள பிரதமர் பேசுவது தவறு, அவரை கோட் ஆஃப் கான்டாக்ட் மூலமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கடிதம் கொடுக்குறாங்க. இப்போ ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பி விவரம் கேட்ட தேர்தல் கமிஷன் யாருக்கு தேர்தல் கமிஷன் அனுப்பணும்? கடிதம் மோடிக்கு அனுப்பணும். இப்போ ஒன்னும் அவர் பிரைம் மினிஸ்டர் இல்ல, காபந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஹூஎவர் இட் மே பி, ஹி இஸ் எ கண்டஸ்டன்ட், போட்டியாளர் தான். அவருக்கு கடிதம் அனுப்பி அவர்கிட்ட விசாரிக்கணும். ஆனா தேர்தல் கமிஷன் யாருக்கு அனுப்புதுன்னா, மோடியை விசுவாசமாக முதல்வராக தலைவராக ஏற்றுக்கொண்ட தேர்தல் கமிஷன் நட்டாவுக்கு அனுப்புறாங்க. கட்சியினுடைய தலைவர் இந்த சப்ஜெக்டை எங்களுக்கு விவாதிச்சு பதில் கொடுங்க. தேர்தல் கமிஷனே செய்யாத, சட்டத்துக்கு உள்ள வராத ஒரு மோசமான செயலை தேர்தல் கமிஷன் இந்த சப்ஜெக்ட்ல செய்யுது. அப்போ தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை பாரபட்சமாக, விசுவாசமாக ஒரு இடத்திலும்,
மோசமாக வேறொருத்தரும் நடந்து கொண்டிருக்கிறது. இதோட கூடுதலான இன்னொரு செய்தி சொல்றோம் பாருங்க. இதுவரைக்கும் நடந்த 17 நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு பூத் வைஸ், பாராளுமன்றம் வைஸ் தேர்தல் தேதி நடந்து முடிஞ்ச உடனே 2ஆம் நாள் மாலைக்குள்ள நாம வெளியிடணும். இந்த 2 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்த சூழலில் இதுவரை 3ஆம் கட்ட தேர்தல் 7ஆம் தேதி நடக்க போகுது. இதுவரை பூத் வைஸ், டேட் வைஸ், பாராளுமன்றம் வைஸ் அது எவ்வளவு பர்டிகுலர்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல்டு என்பதுல ஒரு தெளிவற்ற தன்மையை தேர்தல் கமிஷன் செய்கிறது. இது தேர்தல் கமிஷன் மீது உள்ள நம்பிக்கையை தகர்த்திருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்ட போது நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு உதவிகரமாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதோ என்ற அச்சம் நீடிக்கிறதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நாங்க இது சம்பந்தமா வழக்கு போட போறோன்ற செய்தி உட்பட செய்தியாளர்கள்ட்ட இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி பேட்டி கொடுக்குது. அப்போ தேர்தல் கமிஷன் 17வது நாடாளுமன்ற தேர்தல் வரை செயல்பட்டது போல இப்ப தேர்தல் நடக்கல. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைகளை கம்ப்ளீட்டா மாற்றி எதையாவது ஒரு மால் பிராக்டிஸ் செஞ்சு இதுல பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தன்மையை தேர்தல் கமிஷன் காட்டுகிறது. அபிடவிட்ல உட்பட தவறுகள் செய்பவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கின்ற போது அபிடவிட்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பற்றி கவலைப்படாமல் திருவனந்தபுரத்தில் போட்டியிடக்கூடிய பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது. சசி தரூர் தனிப்பட்ட வழக்கு போட்டிருக்கிறாரு, காங்கிரஸ் வழக்கு போட்டிருக்கிறது, இடதுசாரிகள் தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் 18வது நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். சோ தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு என்பது மிகவும் அபாயகரமாக மோசமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அமித்ஷா மேல இன்னொரு விமர்சனமும் வருது. அதாவது என்னன்னா, அவர் வேட்புமனு தாக்கலில் சில விஷயங்களை மறைத்திருக்கிறார். அவர் மகன் உள்ளிட்ட விவரங்களை தன்னுடைய வேட்புமனுவில் மறைத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை பற்றி சொன்ன ஒரு அதிகாரியும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமித்ஷாவுடைய நாமினேஷன் நடந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னா காந்தி நகர்ல போட்டியிடக்கூடிய ஆட்கள் அனைவரையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. 9 சுயேட்சைகள் அங்க போட்டியிடுறாங்க. அந்த 9 சுயேட்சைகிட்ட 3 பேர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி 3 பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் வித்ட்ரா பண்ணிட்டான். அப்போ அவர்கள் அந்த மேட்ச் பிக்சிங் எலெக்ஷன் வே அப்படின்றது சூரத்ல தொடங்கி, இந்தூர்ல தொடங்கி நம்முடைய காந்தி நகர் வரைக்கும் தன்னுடைய பயணத்தை பிஜேபி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம இந்த சப்ஜெக்ட்ல எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அமித்ஷாவினுடைய சொத்து விவரங்களை அவர் அறிவித்த போது அவருடைய பையனுடைய சப்ஜெக்டை விட்டுருங்க, அவருக்கு 272 கம்பெனிகளில் அவருக்கு இருக்கக்கூடிய ஷேர் டீடைல்ஸ் நாட் என்டாஸ்ட் இன் த நாமினேஷன் பேப்பர். என்கிட்ட பேங்க்ல இருக்கக்கூடிய 2,65,000 அப்படின்பது நான் நாமினேஷன் பண்ணும்போது 3.25 லட்சமா இருந்ததுன்னு சொன்னா அந்த 1.25 லட்சம் ரூபாய் ஆட் ஆனதை நான் ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ணணும்ன்றது தேர்தல் கமிஷனுடைய ரூல். ஆனால் 272 கம்பெனிகள்ல தன்னுடைய ஷேர்ஸ் இருக்கக்கூடிய சில லட்சம் கோடிகளை அவர் மறைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே திருவனந்தபுரம் அந்த பிஜேபி வேட்பாளரை பத்தி சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் டாப்டா ஆட்டிடியூடு இந்த அமித்ஷாவினுடைய ஆட்டிடியூடு. இந்த 272 கம்பெனில ஷேர் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. இதுல பிஜேபிக்கு பார்மா கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய டொனேஷன் மட்டும் 26 கம்பெனிகள். இந்த டொனேஷன் கொடுத்த எலக்டோரல் பாண்ட் தேர்தல் பத்திரத்தை தனியா விட்டுருங்க. அந்த 26 மருந்து கம்பெனிகள் இந்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 272 நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அந்த 26 இருக்கு. அப்போ கார்பரேட் மருந்து கம்பெனிகள் பிளஸ் அமித்ஷா சொத்து ப்ரொபோர்ஷனேட்டா ஏறி கொண்டிருக்கக்கூடிய சூழலை வெளிப்படையாக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை பத்திரத்தில் கொண்டு வராமல், அதை அறிவிக்காமல் ஒரு தேர்தலை அவர் சந்திப்பது என்பது முறைகேடானது. ஜனநாயகம் சரியாக செயல்படுகிறது, அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுகிறது என்றால் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய முதல் நபர் யார் என்று சொன்னால், இந்த தேர்தல் பத்திரத்து விஷயத்துல உண்மையை சரியா சொல்லாத காரணத்தினால அமித்ஷா என்பவர் நிராகரிக்கப்பட வேண்டும், அவருடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா,
எல்லாரையும் அரவணைச்சு எல்லோரையும் வித்ரா பண்ண வச்சு தான் ஒரு பெரிய வேட்பாளராக போட்டியின்றி வந்து விடலாம் என்ற ஏற்பாட்டோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்பதுதான் இன்னைக்கு வெளிப்படையான விஷயம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, மே மாசம் 7ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த 3ஆம் கட்ட தேர்தல் இருக்கு பாருங்க, அதுல அமித்ஷாவினுடைய இமேஜ் கெடுக்கக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் வருது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அதான் டெல்லியில வீராங்கனைகள் தொடர்ந்து போராடி அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், விசாரணை அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அந்த பொறுப்பாளரே பிஜேபியில சீட்டு கேட்டாரு. இப்ப அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்திருப்பது வடக்கு பகுதியில இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கம் என்பதை பயன்படுத்தி கொண்டுதான் அவருடைய செயல்பாடு என்பது இதுவரைக்கும் இருந்தது. அந்த குடும்பத்துல யாருக்குமே சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்திருப்பது பிஜேபியினுடைய மக்கள் விரோத தன்மையை காட்டுகிறதுன்னே முகநூல்ல எல்லாம் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த விஷயமும் அகில இந்திய அளவில் போகுது. ரேவண்ணா விஷயமும் கர்நாடகாவில் பாலியல் வீடியோக்கள், ரேவண்ணா சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்க வேண்டியதுங்க. அதாவது மேலை நாடுகள்ல ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு அமைச்சரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஜெர்மனியில நடந்த நிகழ்ச்சி தான் அது. ஜெர்மனியில ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தன்னுடைய பிஏ கிட்ட அந்த துறை அமைச்சர் என்பவர் செயல்பட்டது மோசமான விஷயம். வீடியோ காட்டுறாங்க, வீடியோவை பாக்குறாங்க. விவாதம் முடிவதற்கு முன்பே அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். அந்த கூட்டம் கலைஞ்சி வெளியில போறாங்க பாருங்க, நாடாளுமன்ற கட்டடத்தை விட்டு. இது ஒன்றும் பெரிய ஜனநாயக நாடு இல்லை. ஜெர்மனியில பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கக்கூடியது. ஆனா சுயமரியாதை, தன்னுடைய பேருக்கு இழுக்கு, பொது வெளியில தம்மை பற்றி இப்படி பேசுகிறார்களே என்று நினைச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜினாமா செய்தார். இது ஒரு நல்ல உதாரணம் மேலை நாட்டில் நடந்தது. ரேவண்ணா சப்ஜெக்டை நம்ம அப்படி பார்க்க கூடாது. ரேவண்ணா சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 9 மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா, ராத்திரியில தனியா படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிழவிகளை கூட விட்டு வைக்காத காம கொடூரன் அப்படின்னு தினத்தந்தியில எல்லாம் உங்களுக்கு செய்தி வந்தது. என்னன்னா, திருட போறவன் யாராக இருந்தாலும் அந்த பெண்கள் வயதானவர்களாக இருந்தாலும் அவரை பாலியல் சீண்டல் செய்து அவங்களை கொலை செய்தான். கிட்டத்தட்ட ஒரு 14 பேரோ 13 பேரோ அவன் அட்டெம்ப்ட் பண்ணி ஒரு 6 பேரோ 7 பேரோ இறந்துட்டாங்க. இதுல 2 பேர் ரொம்ப வயசானவங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க 2 பேர். ரேவண்ணா சப்ஜெக்ட் முதல்ல ஆரம்பிச்சது 114, வெளியில வரும்போது 375, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புள்ளி விவரம் 800. பிரச்சாரம் முடிச்சிட்டு மோடி வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா 1000 பேர் அடங்கிய பென்டிரைவ். தேவகவுடாவுடைய பேரன் என்ற இமேஜுக்கு தேவகவுடாவே அவனை கொண்டு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். ரேவண்ணா உட்பட அவருடைய மகன் மற்றும் பேரன். மகன் மீது குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, பேரன் மேல ஒரு 68 வயசு அம்மா கெஞ்சுது, உங்க அப்பாவுக்கு சாப்பாடு நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன், ஒன்ன நான் குளிப்பாட்டி இருக்கிறேன், என் வயசு என்ன விட்டுடுன்னு கேக்குறாங்க. அதிகாரத்தை, கிரைம் பாலிடிக்ஸ கையில வச்சிருக்கக்கூடியவன் இப்படி செயல்பட்டா, நம்ம அரபு நாடுகள்ல சொல்ற மாதிரி எது அதற்கு பயன்பட்டதோ அதை வெட்டி எடுத்துடணும். விவேக் சொல்றான்ல, அது மாதிரி வெட்டி எடுத்துடணும். ஆனா ஜனநாயகத்துல விவாதம் இந்த சப்ஜெக்ட மூடி மறைக்கக்கூடிய பதிலை மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போதே சொல்லிட்டு போறார். தொழில்நுட்ப கோளாற்றின் காரணமாக அவரை புகழை கெடுக்கிறார்கள் என்று அவர் முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிடுறார். பதட்டத்துல சமீபத்துல அவர் பல அறிக்கைகள் வெளியிட்டாலும் அவனுக்கு ஆதரவா அவர் வெளியிட்டது மோடியினுடைய இமேஜை கீழே கொண்டு போச்சு. 2 நாள்ல அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. குமாரசாமி நல்லா பேட்டி கொடுக்கிறாரு, அவர் குடும்பம் வேற, எங்க குடும்பம் வேற. அப்போ குமாரசாமிக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச அரசியல் நாலேஜ் கூட பிஜேபியில் இருக்கக்கூடிய இவனுக்கு ஆதரவா பேசக்கூடிய அமைச்சர்களாக, பிரதம அமைச்சர்களாக இந்தியாவினுடைய பிரதமர் மாறி இருப்பது கொடுமையான விஷயம் என்றுதான் கர்நாடகால பேசுனது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் தேதி 3ஆம் கட்ட பதிவுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்டு ஏரியா பூராவே போயிடுன்றாங்க. அப்ப ரேவண்ணா சப்ஜெக்ட் முடிச்சிட்டு பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு எங்க போறாரு, கல்கத்தா போறாரு. கல்கத்தால என்ன பிரச்சனை, நீ போய் தங்கின இடம் எது, கவர்னர் மாளிகை. கவர்னர் மாளிகையில கவர்னராக இருப்பவன் யாரு, கேரளாவில் RSS தலைமை தாங்கின ஒரு ஆளு, போஸ். அவர் மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள்.
அவர் ஜனநாயக தன்மையை மீறி செயல்படுகிறார்னு. அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி என்னை நிரந்தரப்படுத்துவதற்காக மே தினத்திற்கு அடுத்த நாள் ஜோதிபாசு ஆண்ட மாநிலத்தினுடைய உழைக்கும் வர்க்க அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல மே தினத்துக்கு அடுத்த நாள் அந்த பொம்பளைய தன்னுடைய உறவுக்கு அழைக்கக்கூடிய கொடுமை என்பது இந்த போஸால நடந்திருக்கு. அந்த போஸை எதிர்த்து குரல் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக சக்திகள் கொடுக்குறாங்க. ஆனா போஸுக்கு ஆதரவா செயல்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. ஏற்கனவே பாரதிய ஜனதா பார்ட்டி என்பதை பாலியல் ஜனதா பார்ட்டி என்று விமர்சனம் பண்ணாங்க பொதுக்கூட்டங்கள்ல. இப்ப எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த செக்ஸ் ஸ்கேண்டலை மொத்தமாக ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இந்த பிஜேபி மாறி இருக்கிறதோ என்ற அச்சம் எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை கடுமையா வேணும்ன்றது மகளிர் ஆணையம் உட்பட சொல்லி இருப்பது ஒரு நல்ல முன்னேற்றமான செய்தி தான். கொரோனா காலத்தில் கோவிஷீல்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு பின்னால் ஏதாவது பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாச்சு. இதை சில பேர் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதில் அந்த பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது முரண்பாடுகள் எப்படி? இது இதுக்கு காரணமே இந்திய அரசு தலைமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கொரோனா நடந்த இந்த கொரோனாவை எதிர்த்த தடுப்பு நடவடிக்கைகளை உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ரொம்ப கான்சியஸா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட தவறான மருந்துகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று முயற்சி எடுத்தது. முயற்சி தான், அதுக்கு மேல அவங்களால தள்ளி போக முடியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி, அதாவது கார்பரேட் கொள்ளை அடிக்கக்கூடிய மருந்து கம்பெனி ஆட்கள் ஒரு 6 கம்பெனிகள் இருக்கிறாங்க. இந்த 6 கம்பெனிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆளா சேரம் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் பிஜேபிக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நெருக்கத்தை உருவாக்கின கம்பெனி. லண்டன்ல இப்ப இந்த கோவிஷீல்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்க விளைவு சம்பந்தமான ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கொரோனால இப்ப நான்லாம் 3 ஊசி போட்டேன், 2 ஊசி பிளஸ் 3ஆவதா ஒரு ஊசி போட்டோம். இந்த 3ஆவதா ஊசி போட்ட ஆட்களுக்கு நீங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் பிளட் கிளாட்டிங் என்பது ஆகாது. இந்த 3 ஊசி போட்ட ஆட்களுக்கு பிளட் கிளாட்டிங் என்பது அதிகமாகிறது. சுகர் கம்மியா இருக்கு, லோ சுகர் இருக்கக்கூடிய ஆட்கள், ஹை பிபி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, இந்த 3வது தடுப்பூசி போட்டவங்களுக்கு ரத்த அழுத்தம் என்பது ஹைப்பர் டென்ஷன்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனோம்னா ஒரு ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்கா மாறுது. எப்படி நீங்க இதை சொல்றீங்கன்னு அந்த விவாதத்தை லண்டன்ல அந்த பிரிவியூ ஆட்கள் கேட்கும்போது அவன் சொல்றது, 1400 ஆட்களை நாங்கள் அந்த பரிசீலனைக்கு உட்படுத்தி பார்க்கின்ற போது 325 பேருக்கு வருது அப்படின்றான். நீங்க 1400க்கு 320 பேருன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 25% மேல, அதாவது 1.7% மேலாக இது இருந்ததுனாலே நீங்க நிறுத்தணும். 2% கூட இல்ல, 1.7க்கு மேல போனாலே இட் should not be permitted to the market. ஆனா தனக்கு காசு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய ரெக்கமெண்டேஷனை அந்த மல்டிநேஷனல் கம்பெனி இந்த சேரம் இன்ஸ்டிடியூட்டை கையில வச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்ணி இவருடைய போட்டோவோட நாம கோவிஷீல்டு போட்ட ஆளுன்னு சொல்லி நாமளும் அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டோம். முந்தானியத்தில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய போட்டோவை எடுத்தாங்க. யாருடைய போட்டோவை? பிரதமர் மந்திரியுடைய போட்டோவை. ஆனால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இந்தியா பூரா எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கு வழக்கு இன்னும் வரல. ஒரு மாநிலத்துக்கு 20லிருந்து 25 பேர் இப்படி இறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் கரெக்டா காலையில போய் டீ சாப்பிட்றாரு, பேப்பர் வாங்குறாரு, வீட்டுக்கு வராரு, 67 வயசு தான் அவருக்கு, உக்காடுறாரு, ஸ்ட்ரோக் வருது, இறந்துட்டாரு. அவர் இந்த 3 ஊசி போட்டதான். அப்போ இந்த தடுப்பூசி கம்பெனிகள் என்பது ஒரு பிராடு கம்பெனிகள். இந்த தடுப்பூசி கம்பெனிகளை அனுமதி இல்லாமல் சுரண்ட அனுமதித்த அரசு இந்திய அரசு என்பதுதான் மோசமான விஷயம். இதோட சேர்ந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க போதைப் பொருட்களை ரெக்கவர் பண்ணி டெல்லியில ஒரு பர்டிகுலர் ஏரியால குடோன்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 78,420 கிலோ கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுனால அதுக்கு நீங்க இதை சாட்சியா காட்டுறதுக்கு அந்த இடத்துல வச்சிருப்போம். கோர்ட்டுக்கு போற அன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்த காட்டுவோம்.
விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கும் போய்கொண்டே இருக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டீம் வந்து பார்க்கும்போது அந்த 78,200 சில்லற அந்த கிலோ அந்த உயர்ந்த ரக போதை, கஞ்சா எல்லாம் கிடையாது, கஞ்சாவுக்கு மேல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கொக்கைனுக்கு கீழே இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள அது 6,86,000 கோடி ரூபாய் வேல்யூடு. இப்ப இந்த 78,200 கிலோவுக்கு 6,00,000 சில்லற கோடி. இந்த 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 தொகை காணாமல் போய்விட்டது அல்லது இந்த பொருள் காணாமல் போய்விட்டது. இதன் மீது நடவடிக்கை இல்லை. போனதை பற்றி கவலைப்படாமல் நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதான் டெல்லி உள்துறை அமைச்சகத்தினுடைய செயல்பாடு. இது அமித்ஷாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி. இது வெளியில வரல. மருந்து கம்பெனி இவை அனைத்தும் பிஜேபிக்கு 3ஆம் கட்ட அந்த வாக்குப்பதிவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால ரொம்ப ஸ்லோவா மக்களிடம் வந்து மறைக்க முயற்சி செய்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு பால்கியின் நன்றிகள். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.